தேவகுணமா மாறுறது மிகவும் சுலபமா. தேவகுணமா மாறுறது ரொம்ப ரொம்ப சிம்பிளுங்க. ஆனா நம்ம மாற மாட்டோம். ஏன்னா நாம கர்ம வினையா குணத்தை பழக்கமா வைத்திருக்கிறோம். அந்த பழக்கத்துல இருந்து எப்படி விடுபடுறது அப்படிங்கிறது நம்ம அது மாதிரி விடுபடும் போது எதையோ இழந்தது மாதிரி தோணுது. சில பேர் பாருங்க, வீட்டுல என்னைக்கா ஒரு நாள் அமைதியா இருந்துச்சுன்னா இன்னமும் போர் அடிக்குது, எதையோ இழந்தணும், அப்பதான் அமைதி, அப்பதான் ஆண்டவன் கிட்ட இருக்கும். அது கூட ஒன்னால தெரிஞ்சுக்க முடியல. ஏதோ ஒரு விவகாரத்திலேயே மாட்டி அசுர குணத்திலேயே நீ இருக்க பாக்குற. அசுர குணத்துல நீ இல்ல அப்படின்னா டிவியோ செல்லோ அந்த அசுர குணத்தை, டிவி பாக்குறது அசுர குணம் தான், செல்லு பாக்குறது அசுர குணம் தான். அதுல இருக்கக்கூடிய இதை நம்ம எடுத்துக்கணும். தேவ குணத்தை எடுத்து பழகணும். அதுல இருக்கக்கூடிய நன்மை எடுத்து பழகி கொண்டு வரணும். எதுவுமே லிமிட், அந்த ஓவர் லிமிட் போகும்போது அசுர குணம். வெறித்தனமா ஒரு விஷயம் மாறும்போது அசுர குணம். அதை சமநிலை இருக்கும்போது மனித குணம். அது தேவையானதை பயன்படுத்தும் போது தேவ குணம். அப்ப நம்ம எதையோ இழந்தது மாதிரி இருக்கிறோம். நம்ம மனசுக்கு தோணுது அந்த மாதிரி ஏதோ இழந்துட்டோம் அப்படின்னு சொல்லி தோணுது. அந்த இதுல இருந்து விடுபடுறது அந்த அசுர குணத்தை விடுபடும் போது என்னமோ போச்சு ஆண்ட அப்படிங்கிற மாதிரி நினைக்கிறோம். எதையும் நான் இழக்கல அப்படின்னு சொல்லிட்டு இறைவனா என்ன நான் உணரும் போது நான் எதையும் இழக்கல, எதுவுமே இழக்கல, எல்லாம் என்கிட்ட தான் இருக்குது அப்படிங்கும்போது அந்த இறைத்தன்மை வந்துச்சுன்னா உங்களுக்கு எல்லாமே எதுவுமே இழந்த மாதிரி தோணாது. நீங்க ஒரு நிமிஷம் போய் அந்த விழிப்பு நிலையில ஒன்றுனாலும் சரி, அந்த இறைத்தன்மையை ஏதோ ஒரு நேரத்தை நீங்க புரிஞ்சுக்குவீங்க. புரியும் போது பாத்தீங்கன்னா அப்ப நான் எதுவும் இழக்கல, எல்லாமே என்ன தரேன் அப்படின்னு சொல்லிட்டு புரியாது. அந்த ஒரு நிமிஷம் அந்த இறைவன் தன்மையில இருப்பீங்க. அப்புறம் மறுபடியும் மனுஷனா மாறிப்பீங்க. அனைத்தும் நானா தான் இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு மனதை தாண்டிய அறிவை நீங்க உணரணும். அது அழகா இறையருள் சித்தம் தனித்து நிற்கும் அறிவு அப்படின்பாரு. மனதை விட்டு தனியா நிற்கக்கூடிய அறிவு. அதை வேதாத்திரி மறிச்சு பேரறிவு அப்படின்னு சொல்லுவாரு. அது பேரறிவு அப்படின்னு சொல்லுவாரு. இதுக்கெல்லாம் பேசிக்கா இந்த இதுக்கு முன்னாடி இருக்குன்னா விளக்கம் டெபினேஷன் போற ஏற்கனவே மெய் வெளிச்சாலை ஆண்டவர் அழகா கொடுத்துட்டாரு. அது அறிவு. அது நீ அதை சொல்றதான் கேட்கணும், அறிவு சொல்றதான் நீ கேட்கணும், மன சொல்றது கேட்கக்கூடாது, தெளிவா சொல்லியிருப்பாரு. அது மாதிரி அந்த மனதை தாண்டி அறிவை உணரும் போது அப்ப நமக்கு மாயை மறைஞ்சிருக்கும் கொஞ்ச நேரம். அப்ப இது என்னுடைய குடும்பம், என்னுடைய சொத்து, என்னுடைய உடல், இன்னும் நான் சம்பாதிக்கணும், அவனை பாரு அவன் நம்மளோட அதிகமா சம்பாதிக்கிறான், நம்ம விட புகழா இருக்கிறான், நாம அது மாதிரி மாறணும், நம் கட்டளை கீழ்ப்படிந்து நம் பேச்சு கேட்பவர்கள் நிறைய பேர் இருக்கணும் அப்படின்னு நினைக்கும் பொழுது தனது அப்படிங்கிற எண்ணம் நம்ம விட்டு போக போறது. சரி, தான் தனது இருந்துட்டு போகட்டும். அது அடுத்தவங்களை பாதிக்காம இருக்கும் பொழுது நீ மனித குணத்துல இருக்கிற, அடுத்தவங்களை பாதிக்கும் போது அசுர குணத்துல இருக்கிற. இது உனக்கு எழாம இருக்கும்போது நீ அந்த எண்ணமே எழாம அதுல நீ இறைநிலையில் இருக்கும்போது தேவ குணத்துல இருக்கிற.